ஹாய் மக்களே! பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கோயம்புத்தூர்ல. நான் தான் 2 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு இப்ப தெரியுதா? உங்களுக்கு வந்து நியூஸ்ல வந்திருக்கும். நேத்து கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்பள புள்ளைய அடிச்சு ரொம்ப அடிச்சு காயப்பட்டு அந்த பொம்பள புள்ள அவங்க அப்பாவையும் அடிச்சு, வீட்டையும் அடிச்சு நொறுக்கி உள்ள இருந்த நகையும் பணத்தையும் எடுத்துட்டு போயிருக்காய்ங்க. இது என்ன சம்பவம் கேட்டீங்கன்னா, காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். என் கூட நீ ஏன் ஃபோன் அடிச்சா பேச மாட்ற? அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. சண்டை போட்டுருக்காங்க. இந்த பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனா, போலீஸ் ஸ்டேஷன்காரங்க போத்தனூர் லேடீஸ் போலீஸ் ஸ்டேஷன் போனா, அவங்க 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டு, நீங்க இது மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷன் தாலுக்காக்கு தான் போகும். நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் குடுங்க அப்படின்ட்டாய்ங்க. அங்க போனா இதுவரைக்கும் அட்ரஸும், ஃபோன் நம்பரும் இதுதான் வாங்கிட்டு இருக்காங்க போலருக்கு. வழக்கு இன்னும் பதிவு பண்ணல. பதிவு பண்ணாம இருக்கனால குற்றவாளிகளுக்கு வந்து வசதியா போச்சு. வந்தவங்க பூரா பக்கத்து வீட்ல வீட்ட உடைச்ச பக்கத்து வீட்ல சொல்றாங்க. எல்லாம் கஞ்சா குடிக்க கஞ்சா அடிச்சுட்டு வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, பெண்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாத ஊரா மாறிக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர். அந்த அளவுக்கு கேவலமா போய்க்கிட்டு இருக்கு. இங்க கஞ்சாவும், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் இங்க அதிகமா சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. இது கோயம்புத்தூர் எங்க கொண்டு முடியும்னே தெரியல. சரியான நடவடிக்கை எடுக்குமா தாவேக்கா ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க தாவேக்காவுடைய கட்சிக்காரங்க தான் சொல்லிட்டு திரியிறாங்களாமா. நியூஸ்லேயே அந்த மாதிரி தான் எல்லாம் பரவிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. இது வந்து சாதாரண பிரச்சனைங்க, கேஸே நடக்காது. கேஸே எழுத மாட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லோரும் போராடினா மட்டும்தான் அந்த கேஸு ஆகும், இல்லைன்னா ஆகாது.